ரமலான் மந்த் முடிய போகுது. நெக்ஸ்ட் என்ன, ரம்ஜான் தான். ரம்ஜானுக்கான ஒரு மினி பர்ச்சேஸ் போட்டுடலாமா? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறது நான் தான், உங்கள் யாரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிருங்க. இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ்ல ஒரு சின்ன பாண்டவர் இல்லம் ஃபேமிலி பத்தி தான் பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு நம்ம ஃபேமிலி காலையிலே அவசர அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்காங்க தானே பாக்குறீங்க. வேற எங்க, ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கு தான். ஆட்டோ மாமா ஆறு நடிக்க, குழந்தைங்க எல்லாம் துள்ளி குதிக்க, குதூகலமா பர்ச்சேஸ் மோட ஆன் ஆயிருச்சு. வண்டியை விடுப்பா, நம்ம சரவணா ஸ்டோருக்கு. best legend Saravana best ஒரு வழியா நம்ம சரவணா ஸ்டோர்ல கால் எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன, பர்ச்சேஸ் பின்ன வேண்டியதுதான். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம வீட்டு தலைவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே லேடி செக்ஷன் தானே, அதனால நம்ம லேடிஸ்லாம் சாரி பக்கத்து ஓடி வந்துட்டாங்க. புடவை கட்டிட்டு வந்தா பாரு. லேடிஸ் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன, நம்ம வீட்டுல உள்ள ஜென்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போலாமா? பசங்களுக்கு என்னப்பா, 2 சொக்கா போட்ட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசிட்டு 2 அவுட்ஃபிட் எடுத்து ட்ரையல் பாக்குறாங்க நம்ம தாத்தாவும் அப்பாவும். அடுத்து நம்ம வீட்டுல உள்ள மெயின் கேரக்டருக்கு, அதான்ப்பா நம்ம சுச்சிக்கு பிச்சிக்கிஸ்க்கு 2 அவுட்ஃபிட் எடுத்துட்டு அப்படியே அதையும் ட்ரையல் பாக்குறாங்க நம்ம குட்டி. செம்ம ஹாப்பி. அப்படியே இஃப்தார் டைமும் வந்துருது. பர்ச்சேஸ்னு போயிட்டாலே ஷாப்பிங் சென்டர்ல உள்ளவங்க நம்ம இஃப்தாருக்கு அவங்க கேரண்டி, அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்ன, கொடுத்ததெல்லாம் அள்ளி போட்டு சட்டு புட்டுன்னு ஸ்பாட்டை காலி பண்ணலாம் வாங்க. கதையில மெயின் ட்விஸ்ட் இங்கே தானே இருக்கு, பில் பே பண்ணணும். உலகத்துல முக்காவாசி ஆண்களுக்கு பிரஷர் ஏற முக்கியமான இடம் இதுதான். பணம் தள்ளி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணதையெல்லாம் ஒன்னா உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இப்படியே நாள் போயிடுச்சு. சஹர் டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபேமிலி எல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக சஹருக்கு எந்திரிக்கிறாங்க. நம்ம குட்டி பையனுக்கு 6 வயசு தான், இருந்தாலும் அவரும் நோன்பு வைக்கிறாராம். இஃப்தார் டைமும் வந்தாச்சு. மாமியார் மருமங்களோட ட்வின் கோலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மருமக மாவு பிசைய, மாமியார் காய்கறி விட்டு ஒரே கூத்துதான். ரமலானும் முடிய போகுது. இஃப்தாரோட டைம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல தான் மேக்சிமம் எல்லா வீட்லயும் ஃபேமிலி டேஸ் பண்ணுவாங்க. இஃப்தார் டைம் நடக்கும். ஓடி போன தாத்தா ஊருக்கு வந்த மாதிரி குடும்பமே ஒன்று சேர்ந்துருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் வருஷம் முழுக்க மறக்காத மெமரிஸ் கொடுக்கறது இந்த ரமலான் மந்த் மட்டும்தான். ஒர்க்குக்கு போன அப்பாவா இருக்கட்டும், வேலை பார்த்துட்டு இருந்த அம்மாவா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது இந்த இஃப்தார் டைம்ல மட்டும் இல்லை, ஒன்னா ப்ரேயர் பண்றதும் இந்த இஃப்தார் டைம்ல மட்டும்தான். பொழுதும் விடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. அள்ளிட்டு வந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம அம்மா அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுச்சிக்கு பிச்சிக்கீஸ்ல ஒரு ஆள் ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் இன்னொரு ஆளு வயிற்று நோம்பு வச்சிருக்காங்க போல. எத்தனை பேர் நோம்பு வைக்காம சின்ன வயசுல வயிற்று நோம்பு வச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மதியான வேலைக்காக நம்ம கிராண்ட்மா காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பாக்கு ஆபீஸ்ல வேலை இல்ல போல, அதனாலதான் வீட்டு வேலையில இறங்கிட்டாங்க. நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலன்னா நம்ம தாத்தாக்கெல்லாம் தூக்கமே வராது. செய்திகள் வாசிப்பது அப்படின்னு இந்த டேவை ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம கிராண்ட்பா. ஒரு பக்கத்து நம்ம லேடிஸ் கூட்டம்லாம் இஃப்தாருக்காக சமோசா சாலட்னு சாரம் மாதிரியே சமைச்சிட்டு இருக்காங்க. இஃப்தார் நேரத்துல ஃபேமிலி ப்ரேயர் டைம் போட்டுட்டு பாய் கடைக்கு மட்டன் கீமா வாங்குறதுக்காக பை பை சொல்லிட்டு வந்துட்டார் நம்ம வீட்டு தலைவர். புதுசா பலகாரம் மட்டும் என்ன பண்ண போற? இஃப்தாரோட டைமும் வந்துருச்சு. ஒருவேளை இதுதான் கடைசி நோம்பா இருக்குமோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபேமிலி நோம்பு திறக்கிறாங்க. சொன்ன மாதிரியே நிலவு கண்ணில் தென்பட்டுருச்சு. பிற தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஈத் முபாரக் சொல்லிட வேண்டியதுதான். பிற தெரிஞ்ச சந்தோஷத்துல ஊர் மக்கள்லாம் குதூகலமா கொண்டாடுறாங்க. உங்களுக்கும் ஈத் முபாரக். வாங்கின ட்ரெஸ் உங்களுக்கு போட்டு காட்டணும் இல்லையா? பார்ட் 2ல பார்க்கலாம்.
இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை தேடி வரட்டா.